தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாகவும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து ஆதரவையும் வழங்குவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆயுதங்களை கொண்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மனித நாகரிகத்தின் மதிப்புகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்தை வெளியிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் ஜகத் விக்ரமரத்ன சபாநாயகர் பதவி வகிக்க தகுதியற்றவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை காரணமின்றி நிராகரித்ததாக குற்றம் சாட்டிய அஜித் பி பெரேரோ இவ்வாறு நடப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் பொறுப்புத்தன்மையையும் பாதிக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள குடும்பங்கள் வரவிருக்கும் பருவமழை காலத்தில் இடம்பெயர்வு அபாயத்தில் இருப்பதால் அவர்களை பாதுகாக்க உடனடியாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷ இன்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார். பருவகால மழை வெள்ளம் மற்றும் பிற அவசர நிலைகள் ஏற்படவுள்ளதால் பள்ளிகள் மற்றும் அரசு கட்டிடங்கள் தற்காலிக தங்குமிடம் தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ள குடியிருப்பாளர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சிரமங்களை நாமல் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் குறிப்பாக காப்போதா சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு தயாராகி வருபவர்கள் குறித்து அவர் கவலைகளை எழுப்பினார். இயற்கை பேரழிவுகள் நமது இளம் மாணவர்களின் எதிர்காலத்தை தடம் புரள அனுமதிக்க முடியாது. இந்த மாணவர்களை அடையாளம் கண்டு ஆதரிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சரையும் பிரதமரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் அவர்களின் கல்வி தடையின்றி தொடரும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்று வரும் அமர்வில் நாமல் ராயபக்ஷ மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. போதைப்பொருள் கொள்கலனை மறைத்து வைத்திருந்த சம்பத் மனம்பேரி மொட்டு கட்சியின் அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சர் ஜேன்ஸ்டன் பெர்னாண்டோவின் இணைப்பு செயலாளர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இதையடுத்து அவருக்கும் நாமல் ராயபக்ஷவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அத்துடன் கொள்கலன் தொடர்பில் கிடைத்த புலனாய்வு தகவலை அரசாங்கம் மறைத்துள்ளதாகவும் நாமல் தெரிவித்தார். அவர் உரையாற்றிய பின்னர் பதிலளிக்கும் வகையில் கருத்துரைத்த அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்த கருத்தை அடுத்தே வாக்குவாதம் முற்றிய நிலையில் குழப்பம் ஏற்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பை பேணுவதற்காக முப்படையினரை அழைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். செப்டம்பர் 27 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் இலத்திரனியல் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் 2026 ஆண்டின் நடுப்பகுதியில் இலத்திரனியல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார். அதன்படி இன்று காலை 9:30 மணிக்கு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்திற்கான முதியோர் அஸ்வெசும கொடுப்பனவு இன்று சம்பந்தப்பட்ட பயனாளிகளால் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 6,02,852 பயனாளிகளுக்கு 30,14,00,000
260,000 ரூபாய் விநியோகிக்கப்படும் என்றும் அவர்களின் கொடுப்பனவு பயனாளிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பயனாளிகள் செப்டம்பர் 26 முதல் தங்கள் முதியோர் கொடுப்பனவுகளை சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கு மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த முக்கிய அரசியல்வாதிகள் பலரும் தங்கள் சொத்து விபரங்களை சமர்ப்பிக்க தவறியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விபரங்கள் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அவற்றை லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் முக்கிய சிறுபான்மை அரசியல்வாதிகள் பலரின் சொத்து விபரங்கள் இதுவரை குறித்த இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை. அவர்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம், ஜீவன் தோண்டமான், செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன் ராசமாணிக்கம், ஹாதர் மஸ்தான், முஜிபுர் ரஹ்மான், இம்ரான் மஃப்ரூப், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரின் சொத்து விபரங்கள் இன்னும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாஉயன ஆரண்ய சேனாசனத்தில் ஏற்பட்ட விபத்தில் மறைந்த அனைத்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு 7 பௌத்த பிக்குகளுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் பௌத்த பிக்குகள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த உலகத்தின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டுவர வனத்தில் வளர்ந்த பௌத்த பிக்குகள் புத்தர் போதித்த நிலையற்ற தன்மையை விளக்கி நம்மை விட்டு பிரிந்து சென்றதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள பொண்டுகள் சேனை பூலாக்காடு சீலிக்கொடி பகுதியில் உள்ள களியொன்றில் மீன்பிடிக்க சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் ஜானை தாக்கியதில் உயிரிழந்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். பெரிய வேதம் பூலாக்காடு கிராண்ட் பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய 8 பிள்ளைகளின் தந்தையான மூத்த தம்பி சீனி தம்பி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று காலை தனது வீட்டிலிருந்து பூலாக்காடு பகுதியில் உள்ள சீலிக்கொடி பகுதியில் உள்ள குழியொன்றில் மீன்பிடிப்பதற்காக சென்றுள்ளார். இந்நிலையில் அவர் இரவாகியும் வீடு திரும்பவில்லை. இதனை அடுத்து அவரை உறவினர்கள் தேடி சென்ற போது அந்த பகுதியில் இன்று காலை ஜானை தாக்குதலில் பலியான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நாட்டின் கடல் வளத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்திய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விவகாரம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் புதிய உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. குறித்த கப்பலின் தீ விபத்து தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் வழக்குகளில் உத்தரவிடப்பட்ட இழப்பீட்டை செலுத்த தவறியதற்காக வெளிநாட்டு கப்பல் நிறுவனத்துக்கு எதிராக கண்டறியப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து எதிர்வரும் ஜனவரி 26 உயர் நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு சட்டமா அதிபருக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெத்தம்பேட்டமைன், ஹெரோயின், T-56 உயிருள்ள தோட்டாக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரால் பயன்படுத்தப்படும் கைவிலங்குகளுடன் முன்னாள் இராணுவ வீரர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையை களுத்துறை பிரதேச போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் 28 மற்றும் 27 வயதுடையவர்கள் என்றும் களுத்துறை மற்றும் வஸ்கடுவ பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எத்திமலை போலீஸ் பிரிவில் டோசர் ஏரியில் குளிக்க சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போனதாக எத்திமலை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் காணாமல் போனவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் எத்திமலை பாவி பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை எத்திமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தலாவ பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குருநாகலை அனுராதபுரம் பிரதான வீதியில் தலாவ மீரிகம பகுதியில் லொரியும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 உயிரிழந்த நிலையில் 4 காயமடைந்தனர். நேற்று அதிகாலை இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். குருநாகலில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த வேனும் எதிர்த்திசையில் பயணித்த லொரியும் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த 7 பேர் தலாவ மற்றும் அனுராதபுரம் வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் நடைபெற்ற சட்டவிரோத மதுபான உற்பத்திக்கு எதிரான சோதனையின் போது தப்பிச் செல்ல முயன்ற 24 வயது இளைஞன் அருகிலிருந்த கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார். கரங்காலி வீதியின் ஜொனிட் 6 பகுதியில் செயல்பட்ட சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையத்தை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். இதன்போது அங்கிருந்த இளைஞன் சட்டவிரோத மதுபான போத்தல்களுடன் தப்பி செல்ல முயன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது குறித்த இளைஞன் கிணற்றில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் காவல்துறையினரும் பிரதேசவாசிகளும் இணைந்து அவரை மீட்டு கிளிநொச்சி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் சிகிச்சை பலனின்றி குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.